சென்னையில் அண்ணா நகரில் விதை பகிர்வு விழா நடந்ததுங்க. எல்லாம் நாட்டு ரக விதைகளாக கொடுத்தாங்க. நாங்கள் வாங்க போகும்போது ஒரு டூருக்கு போகிற மாதிரி இருந்ததுங்க. அவ்வளோ ஆர்வத்தோடு அந்த விதைகளை வாங்குறதுக்கும் நாங்கள் எங்ககிட்ட இருக்க விதைகளை கொடுக்கறதுக்கும் போகும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்து. இதில் பார்த்தீங்கன்னா திருச்சி, ஆந்திரா அந்த மாதிரி சைடில் இருக்கிறவங்க வந்தாங்க. 30 வருஷம் 35 வருஷம் வச்சவங்கெல்லாம் அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்ததுங்க. நேரம் போனதே தெரியல. நாங்கள் இன்னும் இருக்கலான்ற மாதிரி அவ்வளோ அந்த இடத்த விட்டு போக மனசே இல்லைங்க. அந்த மாதிரி ஒரு ஒன்று கூடி நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் இருந்துட்டு வந்தோம். அதை கொண்டாந்து வீட்டில் வைக்கும்போது எங்களுக்கு என்ன விதை இருக்குது, கட்டிங்ஸ் இருக்குதுன்னு என்று ஆவலோட எதிர்பார்த்துருந்தோங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. நீங்களும் உங்கள் வீட்டு சைடில் இந்த மாதிரி குழு அமைச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் பல ஆர்கானிக்காக நம்ம செஞ்சு வளர்க்கணுங்க. மாடி தோட்டமோ வீட்டு தோட்டமோ அங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் யாருமே எங்களுக்கு தெரியாது. அங்கே போனோன்னே எங்களுக்கு சொந்தம் மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு அருமையும் சந்தோஷமாக இருந்ததுங்க. ஸோ எங்களுக்கு உண்மையாகவே இது ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. நாங்கள் அவ்வளோ விதைகளை பகிர்ந்துக்கிட்டோம். ஒவ்வொருத்தரையுடைய எவ்வளோ முகத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள். எல்லாருமே ஒவ்வொருத்தரும் கையில் பேக்கில் அவங்களுடைய கட்டிங்ஸு விதைகள் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாரும் வச்சுருந்து பகிரும்போது ஒவ்வொருத்தரும் வயதானவங்க, எங்களோட வயதானவங்க எவ்வளோ பேர் எவ்வளோ அனுபவத்தை சொன்னாங்க. உண்மையாக இதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. இன்னும் எங்களுக்கு இன்னொரு மீட்டிங் வச்சா கூட நாங்கள் ஆர்வத்தோடு போவோங்க. அவ்வளோ மனசே வரல, வீட்டுக்கு போகணுன்ற மனசு இல்லை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யணுங்க. வாங்க பார்க்கலாங்க. ஆமா ஆமா, இது இல்லதான் போயிடுச்சு. என்னது கொடுத்துட்டீங்களா? இது ஒருக்கே ஜிஜி பிளான்ட்டும் இந்த ஆர்டின் டைப்ல ஒன்று கேட்டீங்க. இந்த இது இல்லை, ஜிஜி இருக்கு எனக்கு. ஜிஜி கொடுத்துருங்க. ஒரு 1000-1500 பேருக்கு மேலே விதைகள் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். அவங்களுடைய அனுபவங்களால் நமக்கு பகிர்ந்துட்டாங்க. பாபு ஆர்கானிக் கார்டன். பஞ்சகாவியான என்னன்னு தெரியாது, பாபுனா என்னன்னு தெரியாது, பஞ்சகாவியான என்னன்னு தெரியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க நம்ம முக்கியமா கூடி இருக்கிறதுக்கு காரணம் நாட்டு விதைகளை அடுத்த ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும். அதனால விதைகளை வாங்கி யாருமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. எல்லாருமே விதைக்கணும். இந்த ஆடி பட்டம் மாடி தோட்டத்துக்கு ஒரு சிறந்த பட்டம். அதனால எல்லாருமே நாட்டு விதைகளை விதைச்சு அடுத்த கட்டத்துக்கு எல்லாருக்கும் பரவலாக்க செய்யணும். இதுதான் எனக்கு அங்கங்க இறங்க முடியாது, எல்லாரும் இறங்க முடியாது. என் பேரு ஊரு இத்தனை வருஷம் மாடி தோட்டம் அவ்வளவுதான். அப்படி சொல்லிட்டு ஓடுங்க பார்க்கலாம். அப்படியே அப்படியே உட்காந்துட்டேன். 7 வருஷமா மாடி தோட்டம் வச்சிருக்கேன். ராஜலட்சுமி சூளைமேடு 8 இயர்ஸ் வச்சிருக்கேன். நான் பள்ளிக்கரணை 9 இயர்ஸ் வச்சிருக்கேன். பள்ளிக்கரணை. ஓகே, நான் பள்ளிக்கரணை தான். சொல்லுங்க. அவங்க கூட வந்துருக்கீங்க. நீங்களும் அவங்க கூட வந்துருக்கீங்க. மனோரஞ்சிதம் வண்டலூர்ல இருந்து வராங்க. 1 இயர்ல. ஓகே, நீங்க சொல்றீங்கன்னா நான் இன்னொருத்தர சொல்ல மாட்டேன். நீங்க சத்தமா சொல்லுங்க. ஒரு சொல்லுங்க. சாந்தி சக்தி வேலன் வாடி 23 வருஷமா வச்சிருக்காங்க. மோகன் வெஸ்ட் தாம்பரம் விவசாயி. வாசுதேவன் சார் ஆல்ரெடி அறிமுகப்படுத்தீங்க. சத்யபிரபா நங்கநல்லூர் 5 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க.
மாலத்தில் எனக்கு கொடுத்தது தானே. இல்லை இந்த செடி நான் வாங்கினேன். யார் கொடுத்தா? அவங்க கவரோட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அது கூட ஞாபகம் இல்லை எனக்கு. எந்த நீ உள்ள வச்சுட்டேன். எல்லாரும் வாங்கிட்டாங்களா? இதில் வச்சாங்க. யூடியூப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் திருச்சியில இருந்து வந்திருக்கேன். திருச்சியில இருந்து இதுக்காக வந்திருக்காங்க. எனக்கு பேசலாம் தெரியாது, ஏதோ சொல்றேன். பத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை வள்ளுவர் சொல்லியிருக்காங்க. அதுல முன்பதை மட்டும் எல்லாரும் டிவைட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. முன்பது எங்கேருந்து வருது? விதையில இருந்து தானே வருது. அப்ப நம்ம செய்யறது இன்னும் பெரிய அறம். கண்டிப்பா சொன்னதை விட பெரிய அறம், இதை விட பெரிய அறமே புண்ணியம் செய்யறோம். அப்ப நம்ம பாரதங்கிறதே பகிர்தலோட பண்பாடு. அப்புறம் விதைகளை கொடுத்தாக்கா நம்ம விவசாயம் செழிக்கும். செடி கொடுத்தா செழுமை பிறக்கும். நம்ம மரக்கன்று கொடுத்தா மழை நல்லா வரும். அது மாதிரி நம்ம கொடுக்கறதுக்கு நல்ல மனசு வரணும். இப்போ லோகம் இருக்கு ஆரம்பிச்சது எல்லாரும் நான் கொடுக்குறேன், நீ கொடுக்குறேன், எல்லாரோட மனசுமே மாறிடுச்சு. நம்ம இதுவும் நிறையா கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதுவே பெரிய விஷயம். என்ன ஆரம்பிச்சு 1 வருஷம் கூட ஆகலைன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் திருமூலர் சொல்லியிருக்காரு, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னா சிவனுக்கு லிங்கம், பெருமாளுக்கு துளசி, அம்மனுக்கு வேப்ப இலை, அந்த மாதிரி பிள்ளையாருக்கு அருகம்புல் ஒரு இலையை தான் கொடுக்க சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுலேருந்து வருது? விதை வேணும் இல்லையா, செடி வேணும். கைண்டப் பண்ண சொல்கிறாங்க. மைண்ட் ரிலாக்ஸ். நான் வீர வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். ஒரே ஒரு நாள் போதும், எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுவாங்க. ஒரு ஆளை கொடுத்தா எல்லாம் கிளீன் பண்ணிடுவாங்க. பூச்செடிகள் தான் முதல்ல நிறைய வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் மூலிகை ஆமா 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 அவர் மூலமா தான் நான் இன்ஸ்பயர் ஆகி மூலிகையெல்லாம் மூலிகை வளர்க்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணியும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அப்புறம் அதை எடுத்து வீட்டில் வளர்த்து எங்கெங்கெல்லாம் பார்க்கும்போது அதை கிடச்சதை எடுத்து வச்சு வளர்த்து அதை நிறைய பேருக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கடல் மூலியமா, அப்புறம் பறவைகள், விலங்குகள், இது மூலியமா எந்த ஒரு உள்நோக்கமும் இல்லாம இப்ப நம்ம சுத்தில இருக்க மரம், செடி, கொடி அத்தனையுமே அதனால பரவலைங்க. அடுத்து எந்த உள்நோக்கமும் இல்லாம நம்ம இங்க ஒண்ணு கூடி ஒருத்தருக்கு நிறைய மாத்திக்கிறோம். இதுவும் இயற்கை மாதிரி தான். இதுவும் ஓகே. ஆடி தோட்ட குரூப்பில் பாருங்கள், இது எல்லாமே எனக்கு பாருங்கள், எனக்கு குரூப்பில் இது எல்லாமே ஃப்ரீயாக கிடச்சிதுங்க. இப்போ இதெல்லாம் நான் நட போகிறேன். அதுக்கு முன்னால் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ செடி வந்திருக்கு. இதை நான் எல்லாத்தையும் நட்டு யாராருக்கு என்னென்ன செடி வளர்த்து நான் காமிக்கணும். நானும் பகிர்ந்து எல்லாருக்கும் கொடுத்தேன். அவங்களும் இந்த மாதிரி எனக்கு ஃப்ரீயாகவே எல்லாம் கொடுத்தாங்க. உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக. அப்படி நம்ம காசு கொடுத்தாலும் இந்த மாதிரி நமக்கு கிடைக்காது. எல்லாரும் நீங்களும் இந்த மாதிரி காசு இல்லாமல் இந்த மாதிரி குரூப்பில் இயற்கை ஏதாவது ஒரு குரூப்பில் நீங்கள் சேர்ந்து இந்த மாதிரி நீங்களும் பகிர்ந்து மற்றவங்களுக்கும் இலவசமாக கொடுத்து நீங்களும் வாங்கணும். அவங்ககிட்டேருந்தையும் வாங்குற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி கொண்டு போங்க. நம்ம இது இயற்கை உரமாக நம்ம செஞ்சு சாப்பிட்டு அதோடைய சுகமே சுகந்தாங்க. இங்கே பாருங்கள், நான் அளவில்லாத சந்தோஷத்தோடு இதெல்லாம் செய்கிறேன். தேங்க்யூ.